வணக்கம். சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜேவிதா சஜீவன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்தி. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்து தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தின் வசமிருந்த 79,325 ஏக்கர் காணி இதுவரையில் விடுவிப்பு. இனி விரிவான செய்திகள். 3 நாள் அரசு விஜயம் மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அந்நாட்டின் பிரதமரை சந்தித்துள்ளார். கனடாவில் அமைந்துள்ள அந்நாட்டின் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கையில் முன்னெடுக்கப்படும் நல்லிணக்க செயற்பாடுகள் குறித்தும் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இதன்போது ஆஸ்திரேலிய பிரதமர் மெல்கம் டர்ன்புல் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக இலங்கை அரசினால் சிறந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரேலிய பிரதமருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் 3 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சரும் இலங்கை வெளிவிவகார அமைச்சரும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளனர். இதனிடையே இலங்கை புவிசரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் ஆஸ்திரேலிய புவிசரிதவியல் நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் புவிசரிதவியல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜேம்ஸ் ஜான்சன் மற்றும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் சோமசுந்தரம் ஸ்கந்தகுமார் ஆகியோர் குறித்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். இதனிடையே இலங்கை சிறுநீரக நோய் தடுப்பு ஜனாதிபதி செயலணி மற்றும் ஆஸ்திரேலிய அணு ஆய்வு தொழில்நுட்ப அமைப்புகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் அணு ஆய்வு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி எட்ரியன் பெடர்சன் மற்றும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் சோமசுந்தரம் ஸ்கந்தகுமார் ஆகியோர் குறித்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரேலியாவின் ஆளுநரை சந்திக்க சென்றுள்ளார். ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. இதன்போது ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் 21 மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. நாட்டில் பெய்த கடும் மழை காரணமாக இன்று பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பெய்த கடும் மழை காரணமாக அந்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனிடையே காலி அலுத்வத்தை 30 வீட்டு திட்டம் பகுதியில் இன்று காலை 6:30 மணியளவில் வீடொன்றின் மீது மதில் சரிந்து வீழ்ந்தமையினால் வீட்டிற்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. காலி அக்குரச பிரதான வீதியின் நுகத்துவ பிரதேசத்தின் சில வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் தொடர்ந்தும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கேகாலை மாவட்டத்தின் 2 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி, எலப்பாத்த, குருவிட்ட, இம்புல்பே, அயகம உள்ளிட்ட பிரதேசங்களில் மண்சரிவு அபாயம் ஏற்படக்கூடும் என இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் புலத் கோஹபிட்டிய, தெஹியோவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மண்சரிவு எச்சரிக்கை தெஹியோவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் வாழ்வோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீரேந்து பிரதேசங்களில் வாழும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இன்று காலை 8:30 வரையிலான 24 மணித்தியாலங்களுக்குள் அதிக மழை வீழ்ச்சி பலபிட்டியவில் பதிவாகியுள்ளது. பலபிட்டியவில் 197.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அத்தோடு காலியில் 158.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் பத்தேகம பிரதேசத்தில் 155.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அத்தோடு நோர்டன் பகுதியில் 128 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மணித்தியாலங்களில் நிலவும் வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமாரன்.
இலங்கையில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலனை விருத்தி அடைந்து வருகின்றது. இதன் காரணத்தினால் இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை கொண்ட காலநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 150 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். எனவே இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நிலவும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையால் மின்சார தடைகள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறிவிப்பதற்கு மின்சக்தி அமைச்சினால் 3 தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் பிரகாரம் 1987 1910 மற்றும் 1901 என்ற தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். மீண்டும் அந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் 1987 1910 அல்லது 1901. மின்சார விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடையை சீரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண அமைச்சர் தொடர்பான விசாரணை அறிக்கை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபையின் 93வது அமர்வில் உரையாற்றும் போதே முதலமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்த் குறிப்பிடுகின்றார். சபை அமர்வின் ஆரம்பத்தில் கடந்த 92வது அமர்வின் போது பேரவைச் செயலகத்தின் கதவுகள் பட்டதாரிகளால் மூடப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்தார் அவைத்தலைவர் CVK சிவஞானம். அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் போது இடையூறு ஏற்படுத்தப்பட்டமைக்கும் தனது வருத்தத்தினை இதன் போது அவர் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணை அறிக்கை கிடைக்கப் பெற்றதா என்ற வினாவினை முதலமைச்சரிடம் வினவினார் எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா. அதற்கு பதிலளித்த வடக்கு முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணை அறிக்கை அந்த குழுவினால் தனக்கு 19/5/2017 சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தற்பொழுது பரிசீலனையில் உள்ளதால் அதனை சமர்ப்பிப்பதா இல்லையா என்பதனை அடுத்த அமர்வில் அறிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண சபையினுடைய குறை நிறைப்பு ஒதுக்கீடுகள் நிதி சட்டம் 1ஆம் வாசிப்புக்காக முதலமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டது. சபை நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. வடமாகாண பேரவைத் தேர்தலிலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக கதிராமத்தையன் ரஜினிகாந்த். லக்ஷபான நீர்த்தேக்கத்தின் கீழ் பிரிவிலிருந்து சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களேயான சிசுவுடன் சிசுவின் தாயும் நேற்று நீர்த்தேக்கத்தில் பாய்ந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். 30 வயதான சிசுவின் தாயின் சடலம் இதுவரை மீட்கப்படவில்லை என தெரிவித்துள்ள போலீசார் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள தாயும் உயிரிழந்த சிசுவும் நோட்டன் பிரிட்ஜ் டெபர்டன் தோட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. குறித்த பெண்ணுக்கு மற்றும் ஒரு பெண் பிள்ளையும் இருப்பதுடன் கணவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒரு ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே 2 பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். மோட்டார் சைக்கிளில் சென்றபொழுது இரவு நேரம் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு சுட்டுக் கொலை செய்யப்பட்ட அந்த மாணவருடைய வழக்கு இன்று வரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவன் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர், மற்றைய மாணவன் சுன்னாகத்தைச் சேர்ந்தவர். 2 மாணவர்களும் பல்கலைக்கழகத்தில் மிக வினைத்திறனுடைய மாணவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இரவு நேரம் பயணம் செய்கின்ற பொழுது சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கான நீதி, போலீசாரால் சுடப்பட்டதற்கான காரணங்கள் இதுவரை சொல்லப்படவில்லை. ஆகவே இந்த வழக்குகள் நீண்ட காலங்கள் இழுத்துச் செல்லப்படாமல் அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் தேவை என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தின் வசமிருந்த 79,325 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவற்றுள் 54,945 ஏக்கர் காணி அரசாங்கத்தின் காணி என அமைச்சின் மேலதிக செயலாளர் PR ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளில் தனியாரின் 24,380 ஏக்கர் காணியும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டார்.
இதேவேளை முல்லைத்தீவு பகுதியில் 100 ஏக்கர் நிலப்பரப்பை விரைவில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனியாரின் 6000 ஏக்கர் நிலப்பரப்பு மாத்திரமே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினர் வசமுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார். இவற்றில் தெரிவு செய்யப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க உள்ளதாக மேலதிக செயலாளர் PR ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். விடுவிக்க முடியாத காணிகளின் உரிமையாளர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பது தொடர்பில் அமைச்சர் ரவ் ஹக்கீம் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகள் பல முன்னெடுக்கப்பட்டாலும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், வன பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகளுக்கு பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து கலந்துரையாடுவோம் என நான் பரிந்துரைக்கின்றேன். இது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடி தீர்வை காண்பதற்கு முயற்சிப்போம். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. அதிகாரிகளின் கவனையினத்தால் இளையோருக்கான ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகள் இலங்கையில் கிடைக்க வேண்டிய தங்கப்பதக்கம் கிடைக்காமல் போனமைக்கு தாம் பொறுப்பு கூறுவதாக அணியின் முகாமையாளர் தெரிவிக்கின்றார். இளையோருக்கான ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் பங்கு பற்றிய இலங்கை குழாம் இன்று அதிகாலை நாடு திரும்பியது. தாய்லாந்தில் நேற்று நிறைவுக்கு வந்த இளையோருக்கான ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் மகளிருக்கான 2000 மீட்டர் ஓட்டத்தில் பங்கு பெற்றும் வாய்ப்பியாப்பிட்டிய மத்திய மகா வித்தியாலயத்தின் அஷ்மிகா ஹேரத் இழந்திருந்தார். இந்த போட்டி விதிமுறை பிரகாரம் வீர வீராங்கனைகள் 200 மீட்டருக்கு மேற்பட்ட ஒரு போட்டியில் மாத்திரமே பங்கேற்க முடியும். 2000 மற்றும் 3000 மீட்டர் ஆகிய 2 ஓட்ட போட்டிகளுக்கு அஷ்மிகா ஹேரத்தை நம் நாட்டு தெரிவுக்குழுவினால் பெயரிடப்பட்டிருந்தது. 2000 மீட்டர் போட்டிகளில் ஆற்றல்களை வெளிப்படுத்தியமையினாலேயே அவர் மற்ற போட்டிகளிலும் பங்கு பற்றினார். ஆனாலும் முகாமையாளர் கலந்துரையாடலுக்கு சென்றபோது எமக்கு விதிமுறைகள் பற்றி ஆவணம் வழங்கப்பட்டது. அதில் வீர வீராங்கனைகள் 200 மீட்டருக்கு மேற்பட்ட ஒரு போட்டியில் மாத்திரமே பங்கு பெற்ற முடியும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் அவர்கள் எமக்கு அறிவிக்கவில்லை. ஸ்ரீலங்கா மல்ல கிரீடா சங்கமேட்ட லிகித දැනුම් ஆசிய மெய்வல்லுநர் விளையாட்டு சங்கம் கடந்த மார்ச் மாதம் எழுத்து மூலமாக இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்துக்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. உண்மையில் இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தை, இலங்கை மெய்வல்லுநர் சங்கத்தின் தெரிவுக்குழுவையும் தெரிவுக்குழு தலைவரையும் நான் குற்றம் சாட்டுகின்றேன். ஏனென்றால் இவர்கள்தான் வீர வீராங்கனைகளை தெரிவு செய்கின்றார்கள். මේ තරඟාවලිය සම්බන්ධයෙන් තිබෙන නොසලකිල්ලට ලක් කරලා තමයි මෙම තෝරා ගැනීම සිදු වුණේ. அந்த தங்கப்பதக்கம் எனக்கு கிடைக்காமல் போனது போலவே தடை தாண்டல் ஓட்ட போட்டியொன்றில் மாத்திரமே பங்கு பெற்று கிடைத்தது. ஏற்கனவே ஒரு போட்டியில் பங்கு பெற்றியமையினால் 2000 மீட்டர் தடை தாண்டல் ஓட்ட போட்டியில் பங்கு பெற்ற முடியாமல் போனது. இதனால் எனக்கு ஒரு தங்கப்பதக்கம் ஒன்றை வெற்றி கொள்ள முடியாமல் போனதுடன் சாதனை ஒன்றையும் படைக்க முடியாமல் போனது. இளையோருக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ள அஷ்மிகா ஹேரத் ஆசிய மட்டத்தில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு யார் காரணம்? ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விளையாட்டுத்துறை அமைச்சின் பணிப்பாளரிடம் இது தொடர்பில் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே ஆசிய மல்யுத்த போட்டிகளிலும் ஆசிய வலைப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் இவ்வாறானதொரு நிலைமையே ஏற்பட்டிருந்தது. எவ்வாறெனினும் விளையாட்டுத்துறை அமைச்சு இது தொடர்பிலும் அக்கறையின்றி செயற்படுகின்றது. இளையோருக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஏற்பட்ட குளறுபடி தெளிவான காரணம் உறுதிப்படுத்தப்படும் வரை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவதானத்துடன். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.